ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மாத்திரம் மூடி இன்னைக்கு நம்மோடு கர்த்தர் பேச போகிறார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசும் அப்பா. இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி நடத்தும். மீதமுள்ள நேரங்களும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆவியானவர் என் அருகிலே நின்று இன்னைக்கு நீரே இந்த ஜனத்திற்கு வெளிப்படும். நான் சாக ஆவியானவர் பேசுவீராக. ஆமே ஆமே. இந்த நல்ல நாளிலையும் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவன் உங்களை பெருக செய்வாராக. இந்த நல்ல நாளில் என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தின என் தேவனுக்கு அதிகமாய் நான் என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதே போல் இந்த நாளில் என்னோடு இருக்கிற அன்பு ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். பேராயர் ஐயா அவர்களை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும். சசி ஐயா குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். மகிமைதாஸ் பிரதரை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆரம்பிக்கிறது முன்னாடியே தூக்கம் வந்தால் எப்படி இங்கேருந்து பார்க்க எனக்கு தூக்கம் வருது. சரி, ஓகே. கர்த்தர் நம்மோடு இன்னைக்கு பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த ஸ்தலத்தில் கூடியிருக்கிற நம்மோடு இன்னைக்கு அவர் பேச அவர் மிகுந்த வாஞ்சையாக இருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஒரு ஓரே பர்வதமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. என் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஓரேப்பாய் மாற்றுவாராக. ஏன்னா ஓரே பர்வதம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மோசேயை சந்தித்த இடம் ஓரே பர்வதம். எலியா என்கிற ஒரு தீர்க்கன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற சூழ்நிலையில் இனி எனக்கு ஊழியமே வேண்டான்னு சொன்ன அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் இறங்கி ஓரே பர்வதத்தில் பேசி, நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே நான் சொல்லுகிறவர்களை அபிஷேகம் பண்ணி என்று சொன்ன இடம் ஓரே. என் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஓரேப்பாய் இன்னைக்கு மாற்றுவாராக. உங்களோடு பேசி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் கரத்தில் கொடுப்பாராக. யார் இந்த மோசே அப்படின்னு சொன்னால் ஒரு எபிரேயன். ஆனாலும் எகிப்தின் ராஜ்யத்தில் ஒரு ராஜரீக வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு மனுஷன். எல்லா எபிரேயர்களையும் கொன்று போடணும் சட்டம். ஆனால் மோசே மாத்திரம் அவங்க அம்மாவனுடைய ஞானத்தினால் தப்புவிக்கப்படுகிறார். அந்த ராஜ்யத்தில் எப்படியோ உள்ள நுழைகிறார். 40 வருஷம் நல்ல ராஜரீக வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரம், நல்ல காரியங்கள், போக வர முதற்கொண்டு எல்லாமே ராஜ கவனிப்பு. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு, ஒரு கோபம் வந்துருச்சு. எபிரேயன் ஆகிய என் மனுஷனை ஒரு எகிப்தியன் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கோபத்தில் எழும்பி அடிக்கிறார், கொலை செய்கிறார், அவனை புதைத்து போடுகிறார். என்னைக்கோ நாம் செய்கிற சில தப்பு நம்மை சில நேரம் பின்தொடருகிறது. நம்ம அதை தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ, ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள் நம்மை பின்தொடருகிறது. அநேகர் இன்னைக்கு சொல்லுகிறாங்க, அது எப்படி பிரதர், இயேசு தான் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக எல்லாம் செஞ்சிட்டார்ல. உண்மைதான். ஆனால் நான் அதை அறிக்கை செய்து உடைக்காத வரைக்கும் அதை என்னை பின்தொடரும். ஆமென். எல்லாருக்கும் புரியுதா? நான் அதை என் வாயால் அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே இந்த பாவ சாபங்களேருந்து என்னை விடுவியும்னு சொல்லுகிற வரைக்கும் அது என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் கர்த்தர் அப்படி பின்தொடர்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் என் கர்த்தர் உங்களை விட்டு உடைப்பாராக. இப்போ மோசே அந்த தப்பை செஞ்ச உடனே இப்போ அந்த தேசத்தை விட்டு ஓடுகிறார். இப்போ இருந்த அந்த 40 வருஷம் ராஜரீக வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறி 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை. இப்போ அந்த 40 வருஷம் மோசே புலம்பி நடந்திருப்பார். நல்ல ராஜரீக வாழ்க்கையில் இருந்தனே, நான் செஞ்ச ஒரு தப்பு, ரொம்ப பெரிய பாவம் அல்ல, கோபம். சில நேரம் நமக்கு வருகிற கோபம், சில நேரம் நமக்கு வருகிற எரிச்சல், சில நேரம் நமக்கு வருகிற ஒரு மூடத்தனமான செய்கிற காரியங்கள் நம்மை பல வருஷங்கள் கழித்தும் யோசிக்க வைக்கிறது. ஏன் செஞ்சேன், செய்யாமலே இருந்திருக்கலாமே, இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறேனே. 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார் மோசே, வாழ்க்கை கிடைக்குது, மனைவி கிடைக்கிறாங்க, பிள்ளைகள் வருகிறார்கள். ஆனாலும் 40 வருஷம் தனிமை. யோசித்து பார்க்கிறார், நல்ல சாப்பாடு கிடைச்சதே, சுத்தி படை வீரர்கள் சூழ்ந்திருந்தாங்களே, ஆனால் இன்னைக்கு தனித்து நிற்கிறனே, ஆடு மேய்க்கிறனே. ஒருவேளை குறுக்க ஒரு சிங்கம் வந்துட்டான், குறுக்க ஏதாவது கடன் கேட்கிறவன் வந்துட்டான்,
ஒருவேளை நான் நம்பி இருக்கிறேனே, அவங்க என்னை கைவிட்டுட்டான். இன்னைக்கு நாமளும் இப்படி வனாந்தரத்தில் அமர்ந்திருக்கிறோம். பிரதர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை ஏன் என்னால் இன்னைக்கு பார்க்க முடியல? எங்கேயோ நாம் செய்கிற சில நேரம் ஒரு சின்ன தப்பு, ரொம்ப பெருசெல்லாம் காட்ட மாட்டேன், சின்ன தப்பு, மோசைக்குள்ளே வந்த அந்த ஒரு சின்ன கோபம் தூக்கி வனாந்தரத்தில் போடுகிறது. இப்போ யோசித்து 40 வருஷம் கழிய உங்களை போல என்னை போல மோசே ஒரு காரியத்தை என்ன தெரியுமா செஞ்சிருப்பாரு? இனி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், பழகி போச்சு, இனி ஒரு மாற்றம் வராது பிரதர், பழகி போச்சு, நன்மைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், பதில் வரல, பழகி போச்சு, எல்லாரிடத்துலையும் ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கிறேன், பழகி போச்சு, கூட்டங்களை அட்டெண்ட் பண்ணுகிறேன், பழகி போச்சு. அந்த மோசே நீங்களும் நானும் தான். ஆமென். அந்த மோசே நீங்களும் நானும் தான். திடீர்னு நல்லா பேசுவாங்க, மறுபடியும் தனிமையில் விட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் திடீர்னு நல்ல ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு விட்டு போயிடுவாங்க. ஏன் இந்த சூழ்நிலை? ஆண்டவர் சொல்லுவார், நீ அந்த ராஜரீக வாழ்க்கையே பார்க்குறியே, நாள் ஒன்று வரும், அன்னைக்கு எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள், நாள் ஒன்று வரும், அன்னைக்கு எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் போவார்கள், நாள் ஒன்று வரும், இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் இன்னும் போராடுவார்கள், நாள் ஒன்று வரும், இந்த ஊழியத்தின் பெயரை கெடுக்க போராடுவார்கள், நாள் ஒன்று வரும், கர்த்தர் நமக்காக நின்று இந்த வனாந்தரத்தை கர்த்தர் ஒரே பாய் மாற்றி நம்மை சந்திக்கும்படி அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் ஒரே பாய் மாற்றுவாராக. இப்போ சோர்ந்த முகத்தோட மாலை நேரத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டே, எத்தனை வருஷம் இந்த உபத்திரவம், எத்தனை வருஷம் இதே உழைப்பு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரதர் எல்லாரிடத்துலையும் வேலைக்கு ஓடுகிறேன், நாள் பட உழைக்கிறேன், எவ்வளவு என் சரீரத்தால் உழைக்க முடியுமோ உழைக்கிறேன், பலன் என்ன? இன்னைக்கு உங்களோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். நீங்களும் உழைக்கிறீங்க, எல்லா பக்கமும் ஓடுறீங்க, எல்லா ஊழியர்கள் பின்னாடியும் பிரதர் அவங்க உண்மையா இல்லைன்னா என்ன, நான் உண்மையாக இருக்கிறேன், நீங்களும் ஓடுறீங்க, என்ன பலன்? ஆமென். இருக்கீங்களா? சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பரவாயில்ல, இந்த சின்ன கூட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நம்மோடு நிறைய ஆவியானவர் பேச போகிறார். எல்லார் பின்னாடியும் ஓடுகிறியே, ஆடு மேய்க்கிற மாதிரி ஓடி 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 திரும்ப வரும்போது இளைச்சு போய் தானே வர, திரும்ப வரும்பொழுது சோர்ந்து போய் தானே வர. ரொம்ப வேலைம்மா, ஓகே, செஞ்ச வேலைக்கான ஒரு திருப்தி இருக்கா? செஞ்ச வேலைக்கான கர்த்தர் இருக்கிறார். பரவாயில்ல பிரதர், இவ்வளோ வேலை செஞ்ச பிரதர், செஞ்ச வேலைக்கேற்ற கூலி வந்துச்சா? வரலையே. இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறோம். இப்போ நானும் சொல்லுவேன், ஆண்டவரே இன்னும் எவ்வளவு முடியலை, இளைத்து போகிறேன். இதன் மத்தியில் கொஞ்சம் நான் ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? இந்த ஊழியத்தை மறந்துட்டீங்களா? நீங்கள் தானே வேலூரில் ஸ்தாபிக்க சொன்னீர், மறந்துட்டீரா? ஜோலார்பேட்டையில் ஸ்தாபிக்க சொன்னீரே, மறந்துட்டீரா? இன்னும் ஸ்தாபிக்க போறீரே, மறந்துடுவீங்களா? இதுதான் நம்முடைய கேள்வி, இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ மோசே அப்படியே சோர்ந்து போய் ஓரே பர்வதத்தில் வந்து நிற்க, அங்கே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. இன்னைக்கும் நமக்காக எந்த நேசமும் பற்றி எரியாது, இயேசுவின் நேச வைராக்கியம் மட்டும்தான் பற்றி எரியும். என் மகனுக்காக, என் மகளுக்காக 40 வருஷம் சோர்ந்து போய் நடந்தியே மோசே, கொலை செஞ்சிட்டு குற்ற உணர்ச்சியோட, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை தேடி வருவீரா, என்னை பெயர் சொல்லி கூப்பிடுவீரா, என் பக்கத்தில் நிற்பீரா, நான் ஊழியம் செய்வேனானே பல கேள்வியின் மத்தியில் சோர்ந்து போய் ஒரே பர்வதத்தில் நின்றாயே மோசே. உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, அந்த ராஜ்யத்தில் இருந்தவங்க மறந்துட்டாங்க. இன்னும் சொல்லட்டுமா, நீ ஒன்று செஞ்சுட்டு ஓடி வந்தியே, அந்த ஜனமும் உன்னை மறந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உங்களை அப்படியே வார்த்தைக்குள்ளே கொண்டு போகிறேன். இன்னைக்கு அந்த நல்ல தேவன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லு என்று சொல்ல இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லும், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை.
நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய தாசர்களே, இன்னைக்கு மோசேயின் தேவன் அக்கினி மயமாய் நம் நடுவே நின்று சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஊழியர்கள் மறக்கட்டும், அன்பு வைத்தவர்கள் மறக்கட்டும், எவ்வளவுதான் உண்மையா இருந்து போஷித்தவர்களா இருந்தாலும் மறந்து போகட்டும், நீ என்னால் மறக்கப்படல. ஆமென். இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறதற்காக எத்தனை பேர் ஆண்டவர் இழைச்சி போக பண்ணிட்டார் பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம காது கேட்கணுன்றதுக்காக கடந்த மாதம் கேட்டபடி எத்தனை சித்தம் இல்லாத கிளைகளை கர்த்தர் உடைச்சிட்டார் பாருங்க. இனி கர்த்தர் சித்தமுள்ள புதிய கிளைகளை தரப்போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை மறக்கலை, அவர் நம்மை மறக்கலை, அவர் நம்மை மறக்கலை. இப்போ மோசே சோர்ந்து போய் அந்த ஒரே பர்வதத்தில் நிற்க இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே, இன்னைக்கும் ஒருவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட போகிறாரு, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை. ஒருவேளை கர்த்தர் சொல்லி இருக்கலாம், நீ இப்படியெல்லாம் செஞ்சல, இந்த பாவம் பண்ணினல, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தல, நான் உன்னை மறந்துட்டேன் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் தனிமையில் நின்று பட்ட பாடுகள், நீங்கள் உங்கள் அந்தரங்கத்தில் நின்று பட்ட பாடுகள், வடித்த கண்ணீர், இதையெல்லாம் இந்த 30 நாட்கள் கண்டு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னை ஊரே மறக்கட்டுமே, உலகமே மறக்கட்டுமே, எவ்வளவு பெரிய ஊழியர்கள் மறக்கட்டுமே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இருதயத்தின் மேலே கை வச்சு சொல்லுங்க, என்னை எல்லாரும் இன்னும் மறக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எல்லாரும் மறந்து போகட்டும், ஆனால் நீங்கள் மட்டும் என்னை மறக்கவே இல்லை, நீங்க மட்டும் என்ன மறக்கவே இல்லை. மறவாத தேவன் மீண்டுமாய் ஒரு திரள் கூட்டத்தை என் கரத்தில் கொடுக்க போகிறேன். ஆமென். இப்போ மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்க போகிறது, ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, மோசே திரும்ப அந்த தேசத்துக்குள்ளே போ. ஆமென். நானாக தான் சொல்லியிருப்பேன், நான் போக மாட்டேன் போங்க ஆண்டவரே. அந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு மறுபடியும் போக சொல்கிறீங்க, அந்த இடத்துக்கு மறுபடியும் போக சொல்கிறீங்க, எப்படி போக முடியும்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனே, எப்படி என்னால் போக முடியும்? கர்த்தர் சொல்லுவார், திரும்ப போ. உன்னை அங்கே உட்காந்து சோறு சாப்பிட போக சொல்லலை, உன்னை அங்கே அவர்களோடு உட்காந்து உறவாட போக சொல்லலை. இப்போ என் காரியமாய் போ, இப்போ என் காரியமாய் போ. இப்போ உன்னை போலவே தத்தளிக்கிற ஜனங்கள் அந்த பட்டணத்தில் உண்டு. ஆமென். உன்னை போலவே கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. நீ தப்பிச்சு ஓடி வந்துட்ட, நீங்கள் எப்படியோ மழையின் பார்க்காம ஓடி வந்துட்டீங்க. இப்போ கர்த்தர் சொல்லுவார், மோசே திரும்ப போ, திரும்ப போ. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான், பார்வோனின் இருதயம் கடினம்தான், ஊழியர்கள் இருதயம் கடினம்தான். நீ மோசையாயிரு, நீ மோசையாயிரு. கடினம் பிடிச்சவங்க தான், கடினப்படுத்தினவரும் கர்த்தரே. ஆமென். கடினப்படுத்துகிறவரும் கர்த்தரே. ஏன் தெரியுமா? மோசே உள்ளே போகிறானா, முதல்ல நம்மளை பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாரு. மறவாத தேவன் என்னோடு இருக்கிறார்ல, அந்த விசுவாசத்தில் நான் உள்ளே போகிறேனான் தான் பார்க்குறாரு. மழை வரட்டுமே, மறவாதவர் மழையை நிறுத்துவார். ஆமென். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, இந்த ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இப்போ மோசையை மறுபடியும் உள்ளே அனுப்புகிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன், என்னால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என்னால் இந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? இது பெரிய தரிசனமாச்சே, எப்படி செய்ய முடியும்? சொன்னால் நான் ஒன்று சொல்லட்டுமா? அதே 44ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு உங்கள் செவிகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை நான் மேகத்தை போல, உன் பாவங்களை கார் மேகத்தை போல அகற்றிட்டேன். இன்னைக்கு நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இன்னைக்கு அமர்ந்திருக்க அன்பு சகோதரா சகோதரி, என் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இனி உங்களையும் என்னையும் பார்த்தாம பாவின்னு சொல்லுகிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. பிரதர், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு காலம் இருக்கும், 40 வருஷம் வனாந்தரத்தில் யார் வேண்டுமானாலும் மோசையை குற்றப்படுத்தலாம். இப்போ அடுத்த சீசன் ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடுத்த சீசன் ஆரம்பிக்குது. இப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் தலைவனாக எழுப்புகிற நேரம் வந்திருக்கிறது.
ஒரு காலம் இருந்துச்சு நல்ல ராஜரீக வாழ்க்கை. இப்போ அடுத்த காலம் வருகிறது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இது நம்மை கர்த்தர் உருவாக்குகிற சீசன். ஆமென். இந்த 2025 இந்த 2 மாதம் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக, உங்களையும் என்னையும் உருவாக்குவாராக. ஏன் ஆண்டவரே இத்தனை கண்ணீர், ஏன் ஆண்டவரே இத்தனை போராட்டம்? உண்மையாத்தானே துவங்குறேன், உண்மையாத்தானே ஓடுறேன், உண்மையாத்தானே வேலைக்கு இருக்கிறேன். எல்லாரும் என்னை கடினமாய் நடத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுவார், உன்னை உருவாக்குகிறேன், உருவாக்குகிறேன், உருவாக்குகிறேன். இருக்கீங்களா என் கூட? வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார், அடுத்த சீசனுக்கு உருவாக்குகிறார், மோசேயை போல உருவாக்குகிறார், உங்களை நம்பி ஒரு திரள் கூட்டத்தை தரும்படி உருவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை மறவாதவர். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் சொல்லட்டுமா? எல்லாரும் உங்களை மறப்பார்கள், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறக்கலை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறக்கலை. விட்டுருங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன கவனிங்க. அவர் உங்களை மறவாது இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோடு பேசுன்னு கர்த்தர் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொன்னவர் மறவாமல் இனி நிறைய காரியங்களை செய்ய போகிறார். பார்வோனின் கண் பார்க்கும், சுற்றி நிற்கிற ஜனங்களின் கண் பார்க்கும், கடினமாய் நடக்கிறவளுடைய கண் பார்க்கும். மோசே நீ கொலைகார, நீ பாவி, நீ இந்த பாவத்தை செஞ்சன குற்றப்படுத்துகிறவள் கண் பார்க்க கர்த்தர் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை என் கரத்தை கொண்டு, உங்க கரத்தை கொண்டு என் தேவன் விடுவிக்கும்படி காத்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு வேகமாய் நான் அவ்வளோதான் மெசேஜை முடிக்க போகிறேன். இன்னைக்கு அப்படி தேவன் மறவாமல் நினைத்த ஒரு 2 பேரை நான் காண்பிக்க போகிறேன். மறவாமல் நினச்சி அவங்கள உயர்த்தின விதத்தை நான் காண்பிக்க போகிறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல அக்கா ஆகாரின் பக்கம் இன்னைக்கு உங்களை நான் கொண்டு வருகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்துருங்களேன். இன்னைக்கு ஆகாரை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல ஆகார் செய்த தப்பை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் அவள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் மறந்து போனார்கள்? சில நேரம் ஏன் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் மறக்கிறார்கள்? ஏன் சில நேரம் நம்ம உண்மையாய் உழைத்து நமக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவேன்னு சொன்னவங்க மறக்கிறாங்க, இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொன்னவங்க மறக்கிறாங்க. பிரதர் எப்படியாச்சும் ஜெபம் பண்ணுங்க, அவங்க இதை தரேன்னு சொன்னாங்க ஆனால் மறந்துட்டாங்க. ஏன் மறக்கிறாங்க? ஏன் மறக்கிறாங்க? ஆகாரியும் அப்படிதான் அங்கே சாராய் மறக்கிறாள். நல்ல எஜமாட்டி. ஒருவேளை எல்லாரும் சாராயை திட்டுறாங்க, ஆனால் இன்னைக்கு நான் சாராயை திட்டு போவதே இல்லை. ஆமென். ரொம்ப நல்ல அக்கா சாராய். சொல்லுங்க, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆண் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா சாராய். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கையில் ஒன்றை நம்பி கொடுத்தா அது ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அதனால தான் கத்த சொல்லுகிறான். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா இல்லையோ, நீங்கள் ரொம்ப நல்ல சாராய். இப்போ அங்கே ஆகார் என்கிற ஒரு மகள் எழும்புகிறாள். அவளுக்கு ஒரு பெயர் அங்கே கொடுக்கப்படுகிறது, எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார். சில நேரம் நாம் சில இடங்களில் அடிமையாய்த்தான் இருக்கிறோம். சில மனுஷர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். பிரதர் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு அடிமையாக இருக்கவா கர்த்தர் நம்ம எழுப்பினார், அவங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கவா கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை, ஊழியம் செய்யணும், எழும்பணும், பலத்த காரியங்களை செய்யணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போகும் பொழுது அவங்க நம்மளை விட பெரியவங்களாச்சே. எனக்கும் வந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பலிபீடத்தில் நின்று போய் சொல்ல வந்திருக்கிறது. ஆனால் இதில் எல்லாம் இருந்து கர்த்தரை உடைச்சி வெளியே கொண்டு வந்தார். என் கர்த்தர் இந்த மாதிரி அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் வெளியே கொண்டு வருவாராக. நான் மறுபடியும் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். இப்போ ஆகாருக்கு ஒரு அடையாளம், எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார். இப்போ சாராய் ஒரு திட்டமிடுகிறாள், எனக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இப்போ ஆகார ஆபிரகாமே, அப்பா கணவரே புருஷனே, இவளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இவளை நீர் சேர்த்து கொண்டா ஒருவேளை இவ வழியா எனக்கு ஒரு நல்ல புத்திர சந்தானம் உண்டாகும். தவறான ஆலோசனை, நல்ல எஜமாட்டி ஆனால் தவறான ஆலோசனை. நல்ல எஜமாட்டி, தேவனுடைய ஆலோசனை தேவை. சில நேரம் நமக்கு கர்த்தர் நம்மையும் மறக்கிறதுக்கு காரணம், நீ என்கிட்டலாம் ஆலோசனை கேட்கணும்,
உலக மனுஷன்ட்ட ஏன் ஆலோசனை கேட்குற? சாராய், நீ நல்ல எஜமாட்டி தான், நீ நல்ல வீட்டுக்காரம்மா தான், உங்கள் புருஷனுக்கு நல்ல சாராய் தான். ஆனால் யார் இடத்துல ஆலோசனை கேட்கணும்? நம்மளா யோசிச்சு ஒன்று செய்கிறதற்கும் ஆண்டவரிடத்துல காத்திருந்து கேட்டு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சாராய் அங்கே தான் நிறைய அப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. சரி வருகிறேன், இப்போ ஆகாரை கொண்டு வந்து கொடுத்தாச்சு, அவளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் உண்டாகுது. இப்போ ஆகார் உண்மையாக இருந்திருக்கணுமா இல்லையா? அற்பமாக எண்ணுகிறார், அற்பமாக எண்ணுகிறார். சில நேரம் நாம் எங்கேருந்து வருகிறோம் என்பதை நாம் மறக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும்பொழுது நாம் மறந்து போகிறோம். நம்ம எங்கேருந்து கர்த்தர் தூக்கினார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எந்த தாழ்வில் கர்த்தர் நம்ம எழுப்பினார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்லுவேன், நான் பிரசங்கிக்கும் போது முதல்ல எனக்கு இருந்தது 5-6 ஆத்துமா தான், நான் அதை மறந்துடக்கூடாது. ஆமேன். ஏன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சத்தமாக சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையே, இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆகார் செஞ்ச ஒரு பெரிய தப்பு 16ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய எஜமாட்டி ஆகிய சாராயை அற்பமாய் எண்ணுகிறாள். அவள் எண்ணின அந்த அற்பம் இப்போ சாராயை பெருமூச்சு விட பண்ணுகிறது. ஆபிரகாமை நோக்கி முறையிடுகிறாள். அவள் எனக்கு இப்படி செய்கிறா தெரியுமா? ஆபிரகாமால் கை கொடுக்க முடியல. ஏன்? நீ தானே சாராய் சொன்ன. சில நேரம் நம்ம வீட்டண்ணவன் சொல்லுவார்ல, நீ தானம்மா சொன்ன. அல்லேலூயா. நீ தானே சொன்ன. அவர் அவ்வளோதான் எஸ்கேப்பு. இப்போ சாராய் உக்காந்து அழுகணும், ஐயையோ தெரியாமல் செஞ்சிட்டோமே, தெரியாமல் செஞ்சிட்டோமே. இப்போ ஆகார் பிள்ளை வளர வளர இப்போ இவ செய்கிற காரியம் கடினமாய் நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஓடிட்டா. கடினமாய் நடத்துகிறாங்க. ஏன் உன்னை கடினமாய் நடத்துகிறாங்க? சில பேர் நான் அவங்கள அற்பமாக எண்ணுகிறேன், அவங்க என்ன அற்பமாக எண்ணுகிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நான் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது, ஊழியத்தில் யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. என்னை பார்க்கிலும் அவர்கள் அதிகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுக்குன்னு சண்டை பண்ணுறவங்களெல்லாம் தூக்கி வச்சு தலையில் ஆட முடியாது. ஆமென். கத்த தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு உண்மையாய் கனம் கொடுங்கள். தேவனை பிரியப்படுத்துகிறவர்களை உண்மையாய் பிரியப்படுத்துங்கள். தேவனோடு நடக்கிறவர்களை உண்மையாய் கனம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அவங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். ஆவியை பெற்று ஒரு மனுஷனையும் புறம் பேசக்கூடாது. ஆமென். ஆனால் ஏசபேல் தங்கி இருக்கிறவங்கள என்ன வேணாம். ஆமென். வேண்டாம் வேண்டாம். நம்மை நல்ல கிறிஸ்துவை போலவே நம்மை பின்தொடருவோம். இப்போ ஆகார் செய்கிற ஒரு தப்பு, அற்பமாய் எண்ணுகிறார். அவ எஜமாட்டி அற்பமாக எண்ணினா, இப்போ எஜமாட்டி கடினமாக நடத்துகிறாள். தப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னா சாராய் இடத்துல இல்லை, ஆகாரின் இடத்துல நிறைவேறுகிறது. இப்போ கடினமாய் ஓடுகிறா, என்னை கடினமாக நடத்துகிறாங்கன்னு வனாந்தரத்தில் தனித்து நின்று அழுகிறா. சில நேரம் நாமும் தனித்து நின்று அழுகிறோம். ஏன் ஏசப்பா என்ன அவங்க புரிஞ்சிக்கல? கர்த்தர் கேட்பார், யாரையாவது அற்பமாக எண்ணியா சஞ்சய்? கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வந்து கேட்பார், யாரையாவது அற்பமாக எண்ணிட்டியா? உன் புருஷன் அற்பமாக எண்ணிட்டியா? உன் மனைவி அற்பமாக எண்ணிட்டியா? உன் பிள்ளைகள் அற்பமாக எண்ணிட்டியா? நான் கொடுத்த பிள்ளை தானே, நான் கொடுத்த மனைவி தானே, நான் கொடுத்த புருஷன் தானே, நீ எப்படி அற்பமாக எண்ணலாம்? கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்பார். இப்போ ஆகாருக்கு நடக்கிற காரியம், இப்போ வயிற்றுல பிள்ளை அப்படியே வனாந்தரத்தில் நின்று அழுகிறா. யாரும் நினைக்க வரல, யாரும் நினைக்க வரல, புருஷன் வரல, எஜமாட்டி வரல. ஆனால் இப்போ அங்கே நடக்கிற ஒரே ஒரு காரியம், அவள் எவ்வளவு மோசமானவளாக இருந்தாலும், தப்பு செஞ்ச பொம்பளையாக இருந்தாலும், அந்த அதிகாரத்தில் மறவாத தேவன் வந்து கேட்குறார், ஆகாரே ஆகாரே. ஆனால் அந்த அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆகார்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக எப்படி தெரியுமா கூடுவார்? 16ஆம் அதிகாரத்தில் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அதுதான் தேவன். நாம் யாரை அற்பமாக எண்ணுகிறோமோ அவங்கள சில நேரம் கர்த்தர் அப்படி உயர்த்துகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவங்கள அற்பமாக எண்ணிட்ட பாரு, நீ அவங்கள அற்பமாக எண்ணிட்ட பாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே. இப்போ 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இன்னைக்கு உங்களோடும் கர்த்தர் கேட்கிறார், எங்கே இருந்து வந்திருக்கிற, எங்கே போக போகிற? இப்போ இந்த கூட்டம் முடிச்சு எங்கே போக போகிறீங்க? திரும்பவும் அதே கண்ணீருக்குள்ளையா?
திரும்பவும் அதே பிரச்சனைக்குள்ளையா, திரும்பவும் அதே அடிமைப்படுத்த நினைக்கிற மனுஷர்களிடத்துலையா, திரும்பவும் அதே வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளுக்குள்ளையா, இல்லை இன்னமும் நான் செய்கிறது தான் சரின்னு நீங்கள் நினச்சி அமர்ந்திருக்கிற உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளையா, கர்த்தர் சொல்லுவார், கொஞ்சம் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வா. நீ எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறியோ அந்த அடிமைத்தனத்தின் பேரை வச்சு தான் நான் உன்னையும் கூப்பிடுவேன். உன்னை ஆகார்னு கூப்பிட மாட்டேன். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. கர்த்தர் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. சில நேரம் கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு, என்ன சஞ்சய் இந்த விஷயத்தில் ரொம்ப அடிமையாக இருக்கிறானே, சஞ்சய்னு கூட மாட்டார், அந்த விஷயத்துக்கு அடிமையாக இருக்கே பார்த்தியா, உன்னை அதை சொல்லி தான் கூப்பிடுவேன். அவர் என்னை அப்படி கூப்பிட்டா எனக்கு அது அசிங்கம், அவர் என்னை அப்படி கூப்பிட்டா அது எனக்கு அவமானம், நான் இன்னும் உண்மையாக ரட்சிக்கப்படலை என்பதற்கு அதுதான் அர்த்தம். இன்றைக்கி உங்களையும் கேட்குறேன், உங்களை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? உங்களை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தான். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற தேவன் தான். ஆனால் உங்களை எப்படி கூப்பிடுகிறார்? பெயர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஆனால் நமக்கு பெயருக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று எழுதப்பட்டிருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? எந்த மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறேன்? யாருக்கு பயந்து நான் அமர்ந்திருக்கிறேன்? எந்த மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் பயந்து இருக்கிறேன்? சில நேரம் மேலிடத்தில் வேலை செய்யணும் ஒன்று செய்வாங்க, நாங்கள்லாம் போகிறோம் நீயும் வா, எங்கே சினிமா பார்க்க, நாங்கள்லாம் போகிறோம் நீயும் வா, எங்கே பப்புக்கு போகிறோம் வா. நல்ல ஊழியக்காரனாக இருந்தால், நல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் நான் சொல்லணும், இல்லை நாங்கள் வரக்கூடாது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை இல்லவர். இல்லை நான் போயிட்டு எஸ்ஸப்பா கூப்பிட்டுட்டாங்க, மேனேஜர் கூப்பிட்டுட்டாங்க, மேலே செய்கிறவங்க கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடிமை பெண்ணாகிய ஆகாரே, அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படி தான் கூடுவார். உன் எம்டிக்கு அடிமையாக இருக்கிற சஞ்சயே அப்படி கூப்பிட்டா என் முகத்தில் சிரிப்பு இருக்கும், அப்படி கூப்பிட்டா என் முகத்தில் சிரிப்பு இருக்கும். இப்போ மறுபடியும் உங்களை கேட்குற, எதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? யார் இடத்துல அடிமையாக இருக்கிறோம்? எந்த ஊழியர்களிடத்தில் அடிமையாக இருக்கிறோம்? பரவாயில்ல, ஊழியர்கள் ஒன்று இயேசு கிறிஸ்து கிடையாது. யாருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? சஞ்சய் பிரதருக்கு அடிமையாக இருக்குன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்கன்னு பண்ணலாம். ஏன்னா எனக்கு அவருக்கு மட்டும் அடிமையாக இருக்க ஆசை. நான் அவருக்கு அடிமையாக இருந்தால் என்னை எந்த பேரும் வச்சும் கூப்பிட மாட்டார். டைரெக்டாக 21ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் கூப்பிடுகிறாரு, ஆகாரே ஆகாரே. 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார்னு கூப்பிடல, ஆகாரே ஆகாரே என்று கூப்பிடுகிறார். இன்னைக்கும் என் கர்த்தர் புறப்பட்டு போங்க, உங்கள் அந்தரங்கத்தில் காத்துருங்க. யார் பேரை சொல்லியும் கூப்பிட மாட்டார், எந்த அடிமைத்தனத்தையும் மையப்படுத்தி கூப்பிட மாட்டார். உங்கள் பெயரை சொல்லி எப்படி அன்னைக்கு பட்சித்து எரிகிற அந்த முச்செடியில், மோசே மோசே இதற்காக இன்னைக்கு உன்னோடு பேச வந்திருக்கிற, திரும்ப போ, அடிமைத்தனத்திற்குள்ள அல்ல, அடிமையா இருக்கிற ஜனங்களை நீ விடுவிக்கும்படிக்கு போ. அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஒருவேளை இப்போ இப்படி யோசிக்கிறேன், மோசைய அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் வச்சது கர்த்தரே. ஆமென். ஒருவேளை நான் மறுபடியும் அதே ராஜரீக வாழ்க்கையில் இருந்திருந்தா எப்படி தெரியுமா கொட்டிருப்பாரு? எகிப்தின் அடிமையாகிய மோசே, எகிப்தின் அடிமையாகிய மோசே. ஆகாருக்கு 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பேர் அதான், எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. நல்ல வேளை மோசே அப்படி கூப்பிடலை பாருங்க. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படி கூப்பிடலை பாருங்க. ஏன் ஆண்டவரை இவ்வளோ பிரச்சனை, ஏன் ஆண்டவரை இவ்வளோ போராட்டம், ஏன் ஆண்டவரை யாரும் என்ன புரிஞ்சுக்கல, ஏன் ஆண்டவர் யாரும் எனக்கு கை கொடுக்கல, ஏன் ஆண்டவரை இந்த வனாந்திரத்தை தனித்து நின்று அழுகிறேன், எனக்கு இருக்கிற சம்பத்து ரொம்ப கம்மி, எனக்கு இருக்கிற வரத்து கம்மி, நான் சம்பாதிக்கிறது கம்மி, நான் இதை வச்சுட்டு என் வீட்டுக்குள்ளே போய் கொடுத்தா நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியலையே. ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்லுவார், நீ யாருக்கும் அடிமையா இல்லை, எனக்கு மட்டும் அடிமையா இருக்கிறல்ல, அதனால உன்னை நான் யார் பேரை சொல்லல, உன் பெயரை சொல்லி கூப்பிடுவேன். உங்க பெயரை சொல்லி கூப்பிடுவார், உங்க பெயரை சொல்லி கூப்பிடுவார், உங்க பெயர் சொல்லி கூப்பிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதுதான் ஆசைப்படுறோம். ஏசப்பா அவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்க, அவங்கெல்லாம் அடிமை, நீங்களாம் சுதந்திரவாளி. அவங்கெல்லாம் அடிமை, நீங்களாம் சுதந்திரவாளி. ஏசப்பா அந்த வேதாகமத்தின் புஸ்தகத்தில் அன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை எழுதப்பட்ட காரியத்தின்படி சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார்னு கூப்பிடல, எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார்னு கூப்பிடல, என் ஊழியக்காரனாகிய மோசே, என் ஊழியக்காரனாகிய மோசே. இப்போ உங்களுக்கு எப்படி ஆசை?
உங்களை எப்படி கூப்பிடணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நான் புறப்படும் பொழுது சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு அநேகர் நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று சொன்னார். என் இருதயத்தில் ரொம்ப சந்தோஷம். தாராளமாக கூப்பிடுங்க ஆண்டவரே. உங்களுக்கும் அதான ஆசை. உங்கள் பெயரை உலக மனுஷன் சொல்கிறத விட அவர் வாயிலிருந்து அந்த ஒரு சத்தத்தை கேட்டு பாருங்களேன், அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷம்தான். அந்த 40 வருஷம் உபத்திரவம் மோசே மோசேன்னு கூப்பிட்ட நிமிஷத்தில் மறைஞ்சிருச்சு பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார்னு கூப்பிட்டப்போ மறையலை. கர்த்தர் சொல்கிறார், திரும்ப போய் அடிமையாயிரு, திரும்ப போய் பலத்த கரத்தில் அடங்கிரு. நீ அவனுக்கு தானே அடிமையாக இருக்கிற, அவனுக்கு தானே பயப்படுற, அவனுக்கு தானே நீ எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிற, கடுமையாக நடத்தான் ஓடி வர, ஆனால் திரும்ப அங்கே தானே போய் சோறு திங்க போகிற. அல்லேலூயா. கேட்குதா? 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 சத்தமா, ரொம்ப சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு கேட்டபோது சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா முகாமுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட், பிரதர் நீங்கள் ரொம்ப கடுமையாக பேசுகிறீங்க பிரதர். நான் கடுமையாக பேசுனா நீங்கள் அடுத்த மீட்டிங்கே மறந்துடுவீங்க பிரதர். அல்லேலூயா. அடுத்த மீட்டிங் இல்லை, கடுமையாக பேசலைன்னு வைங்களேன், அந்த கேட் தாண்டும் போதே நல்லா பேசினார் அவ்வளோதான் போயிடுவீங்க. வீட்டுக்கு போய் ஆமாம் என்ன பேசினார் ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பார், ஏன்டா கடிந்து சொல்லலைன்னு. ஆமேன். ஆமாம். இப்போ கடிந்து பேசிட்டு முகாமில் வந்திருக்கல்ல, இன்னும் 2 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அன்பாக பேசினா மறந்துடுறாங்கங்க. கடினமாக பேசினோம், சஞ்சய் பிரதர் இப்படி பேசிட்டா தெரியுமா, அப்படியாச்சும் என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கட்டும். ஆமேன். அப்படியாச்சும் கர்த்தரை ஞாபகம் வச்சுருக்கட்டும், அப்படியாச்சும் அந்த கூட்டத்தை ஞாபகம் வச்சுருக்கட்டும், அப்படியாச்சும் கர்த்தர் இந்த கூட்டத்தை ஞாபகப்படுத்துவாராக. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆகாரே நீ என்னால் மறக்கப்படலை. உன்னை பெயர் சொல்லி நான் கூப்பிட ஆசைப்படுகிறேன். ஆனால் உன்னை நான் எப்படி கூப்பிடணும்னு நீ தான் தீர்மானம் செய்யணும். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி கூப்பிட எனக்கு ஆசை, உன் கரத்தில் ஒன்றை கொடுத்து நீ போய் வாழுன்னு சொல்ல எனக்கு ஆசை. ஆனால் உன்னை எப்படி கூப்பிடணும் நீ தீர்மானம் செய். நீ தீர்மானம் செய். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார்னு கூப்பிடணுமா, உன்னை மறுபடியும் போய் அவங்க கிளிய அடங்கிருன்னு சொல்லணுமா? இல்லை. 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஆகாரே என்ன சம்பவித்ததுன்னு கேட்டு நானும் என் பிள்ளையும் வாழ்ந்திருக்கும்படி, நீங்களும் உங்கள் பிள்ளையும் வாழ்ந்திருக்கும்படி, நீங்களும் உங்கள் ஊழியத்தின் மக்களும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் ஒரு ஜீவ ஊற்றை திறப்பாராக, திறப்பாராக, திறப்பாராக. என் கர்த்தர் உங்கள் கண்களை எல்லாம் திறப்பாராக. அவர் திறந்து சொல்லுவார், சஞ்சய் இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துரு, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வெளியே வந்துரு, இவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசு, இவன்கிட்ட இதை சொல்லாத, இவங்க கிட்ட மட்டும் சொல்லு, இங்கே நிற்காத, இங்கே நில்லு, இந்த சபையில் நில்லு, இங்கே தூணாய் நில்லு, நல்ல ஊழியானா நில்லு, நல்ல வேலைக்காரனாயிரு. உன்னை அடிமைன்னு கூப்பிட மாட்டேன், என் மகனாகிய சஞ்சயனை கூப்பிடுவேன், என் ஊழியக்காரனாகிய மோசேன்னு கூப்பிடுவேன். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் பெயர்செபால சுற்றி திரிகிறாள். பெயர்செபால சுற்றி திரிகிறாள். பெயர்செபானா என்ன தெரியுமா அர்த்தம்? சத்தியத்தின் ஊற்று. இன்னைக்கு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிற இந்த இடம் சத்தியத்தின் ஊற்று. இன்னைக்கு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிற இந்த இடம் கர்த்தருடைய ஆவியானவரால் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இடம். உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் உங்கள் வீட்டில் ஒரு ஊற்றை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். திரும்ப போங்க, நீங்களும் உங்கள் பிள்ளையும் வாழ்ந்திருக்கும் அடிக்கி என் கர்த்தர் உங்கள் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், உங்கள் கண்ணீரை கண்டார், அவர் உங்களை விடுவிப்பார். திரும்ப போங்க, கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாய் வாழ வைப்பார். எப்போ அடிமைத்தனத்திலிருந்து இப்போ துரத்தி அடிக்கிறாங்களோ, ஆபிரகாம் புருஷன் தள்ளிட்டாரு, சாராய் எஜமாட்டி தள்ளியாச்சு, இப்போ தைரியமாக நடக்கிறா. ஏன் தெரியுமா? ஏன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஒருவர் சந்திச்சிட்டார்ல, அதே தேவன் மறுபடியும் என்னை சந்திப்பான்ற நம்பிக்கை. அதே தேவன் மறுபடியும் உங்களை சந்திப்பார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஒருவர் உங்கள் பக்கத்தில் வந்தார், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஒருவர் அபிஷேகத்தை தந்தார், நீங்கள் ரட்சிக்கப்படும் போது அன்பு பொழிஞ்சார். அதே தேவன் மறுபடியும் வருவார். 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வருவார்னு கர்த்தர் காத்திருக்கிறாரோ இல்லையோ, அதே வனாந்தரத்தில் கண்ணீரோடு ஆகார் காத்திருந்தது போல நீங்களும் போய் கண்ணீரோடு காத்திருந்து பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் ஒரு சத்தியத்தின் ஊற்றை திறப்பார், உங்களோடு பேசும்படி இறங்குவார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் அந்த நம்பிக்கை இல்லை.
16ஆம் அதிகாரத்தில் அந்த நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நடக்க நடக்க அந்த வனாந்திரத்தில் எப்படி தெரியுமா நடந்திருப்பான்? ஒருவேளை நம்ம எஜமாட்டி நம்ம மேலே இறக்கம் வச்சு பாதி வழியில் வந்து பிடிச்சிட மாட்டாங்களா? ஒருவேளை நம்ம புருஷனாச்சும் ஆபிரகாமாச்சும் பாதி வழியில் வந்து கையை பிடிச்சி நீ போகாத, நான் உன்னை இந்த இடத்துல வச்சு பராமரிக்கிறேன்னு சொல்லிட மாட்டாரா? புருஷனும் வரல, எஜமாட்டியும் வரல, தனிமை தான். சில நேரம் நம்ம அப்படி தான் செய்கிறோம். அன்பு இல்லாதவனிடத்தில் அன்பு தேடுகிறோம், மனம் இறங்காதவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்குறோம். சிலர்லாம் திருந்த மாட்டாங்கன்னா திருந்தவே மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஊழியம் செய்கிற நான் இருக்கிறேன் இல்லையா, நாம் இருக்கிறோம் இல்லையா, சிலர் திருந்தவே மாட்டாங்க. ஆமென். சும்மா சொல்லிக்கலாம், நாங்கள் ஆவியானவரை பிரியப்படுத்துகிறோம் சொல்லிக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், நீ அடிமை, ஆனால் சஞ்சய் யார் தெரியுமா? என் ஊழியக்காரன். ஒனேசிமாயா யார் தெரியுமா? என் ஊழியக்காரன். சசி பிரதர் யார் தெரியுமா? என் ஊழியக்காரன். இனி மகிமை பிரதரையும் கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. எங்கள் சூசன் அக்காவையும் கர்த்தர் ஊழியக்காரியாய் மாற்றுவாராக. வந்து அமர்ந்திருக்கிற உங்களை ஊழியக்காரிகளை கர்த்தர் மாற்றுவாராக. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, எங்கள் ரம்யா அக்காலாம் எழுந்து மைக்கை பிடிச்சி இந்த சம்பராய் நல்லூர் ஒரு அசைச்சா எப்படி இருக்கும்? நானே நடுங்கி கிடுகிடுன்னு உட்காந்துருவேன். யாரும் அவங்களா? ஏன்னா அவங்கள சும்மா பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும். இதில் கையில் மைக்கெல்லாம் எடுத்துட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஜோலார்பட்டிக்கு வரும்போது ஒன்று சொல்லிட்டு போனாங்க, நிறைய நாங்கள் ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சுருக்கோன்னு. மனசுக்குள்ளே நினச்சேன், அது உங்களுக்கே ஒரு நாள் தேவைப்படும், பத்திரமா வச்சுக்கோங்க. ஆமென். நான் மறுபடியும் சொல்லுவேன், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதாந்திர கூடுக உங்களுக்கு பிரசங்கத்தை கொடுக்க அல்ல. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், சஞ்சய் பிரதர் நல்லா பிரசங்கம் பண்ணுறார் வாங்க, கிடையாது. என்னை காட்டிலும் நிறைய நல்ல பிரசங்கம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தரிசனம் உங்களை ஊழியம் செய்யும்படி எழுப்பணும், உங்களை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிறுத்தணும். எந்த உலக மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, அந்த எஜமானுக்கு மட்டும் நீங்கள் வேலைக்காரனாக இருக்கணும். உங்களை சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார்னு கூப்பிடக்கூடாது. எந்த ஊழியக்காரருடைய பேரை சொல்லி உங்களை வேலைக்காரன் சொல்லக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் மோசையின் வேலைக்காரனாகிய யோசுவா, ஆனால் மரிக்கும் பொழுது கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது என் ஊழியக்காரனாகிய யோசுவா. எலிசாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஆனால் ஊழியனாய் மரிக்கும் பொழுது அடையாளம் என்ன தெரியுமா? என் ஊழியக்காரனாகிய எலிசா. இப்போ நானும் கேட்குறேன், எல்லாருக்கும் உண்மையாக ஓடிட்டீங்க, எல்லாருக்கும் உண்மையாக இருந்துட்டீங்க, உங்கள் புருஷனுக்கு இருந்துட்டீங்க, மனைவிக்கு இருந்துட்டீங்க, பிள்ளைக்கு இருந்துட்டீங்க. இனி இயேசு வரப்போகிறார், இயேசுவின் வருகை ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ அவர் கேட்பாரு, நான் இப்போ வரப்போகிறேன், வந்து உன்னை எப்படி கூப்பிடட்டும்? கூப்பிட அவர் ரெடி, இயேசுவின் வருகை வருகிறதுக்கு ரெடி. வந்து இந்த பூமியில கால் வைக்க இன்னும் சில வருஷங்கள் இருக்கிறது. இயேசு சமீபமாய் வரப்போகிறார். வந்து நின்று நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும்? உலகத்துக்கெல்லாம் அடிமையா தெரிஞ்சியே அந்த மனுஷனு கூப்பிடட்டுமா? எல்லாருக்கும் அடிமையாக தெரியுறியே அந்த மனுஷனு கூப்பிடட்டுமா? எல்லா ஊழியர்களுக்கும் பின்னாடி ஓடுறியே அவங்க பேர் சொல்லி கூப்பிடட்டுமா? இல்லை, என் உத்தம ஊழியக்காரனாகிய சஞ்சய், என் மகிமையில் உட்பிரவேசின்னு கூப்பிடட்டுமா? நீங்கள் தான் தீர்மானம் செய்யணும். மறுபடியும் சொல்லுவேன், அவர் மறக்க மாட்டாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் மறக்க மாட்டார். அதை ஒரு நொடி பொழுதில் அதை தூக்கி கடலின் ஆழத்தில் போட்டு மறுபடியும் அப்பா நான் இருக்கிறேன் வந்துருமான்னு கூப்பிட அவர் ரெடி தான். ஆனால் என்னை எப்படி கூப்பிடணும்? நான் தான் முடிவு செய்யணும். என்னை எப்படி கூப்பிடணும்? யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. இன்றைக்கி 4 வசனம் தெரிஞ்ச உடனே நான் பெரிய பிரசங்காளர். ஹலோ, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் கடல் ஆழத்தில் போயிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் கரையிலேயே நிற்கிறேன், இன்னும் ஆழத்துக்கு போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த புக்கை படிங்க, அந்த புக்கை படிங்க. எனக்கு அந்த புக்கை படிக்க ஓகே, அந்த புக்கெல்லாம் படித்தா வீட்டுக்குள்ளே இருப்பேன். ஆனால் இந்த புக்கை படித்தா மட்டும்தான் என்னை உலகத்தையே சுற்றி வர வைப்பார். ஆமென். இதை கையில் சுமக்க கற்றுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி என்னை ஊழியக்காரனாக நிற்க வச்சுருக்கு. இதுதான் என்னை அநேகர் மத்தியில் ஒரு நல்ல கனமுள்ள மனுஷனாய் காண்பிச்சு இருக்குது. இந்த வேதாகம புஸ்தகம் தான், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் என்னை மறக்காமல் ஜோலார்பட்டியில் நீங்கள் சுமந்து வந்திருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் என்னை சுமந்து கொண்டு சென்னை கொண்டு போக போகிறது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் என்னை சுமந்து கொண்டு பாண்டிச்சேரி கொண்டு போக போகிறது. இதை மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டா உங்களை மறந்துடுவார்.
இதை மறந்துட்டு அவங்க பிள்ளைகளை மறந்துடுவார். ஜாக்கிரதை. இன்றைக்கி நிறைய பேருக்கு கையில் வேதத்தை சுமக்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. மறுபடியும் சொல்லுவேன், என்னை என் அப்பா ரட்சித்ததற்கு அடையாளம் இதுதான். இந்த வார்த்தை தான் என்னை ரட்சித்தது. இந்த வார்த்தை தான் என்னை உயர்த்தினது. நன்றியோடு சுமக்க கற்றுக்கோங்க. நிறைய பேர் செய்வாங்க, பிரதர் அதை சுமந்து கிழிஞ்சு போச்சு. நான் கேட்குறேன், அது கிழிகிற அளவுக்கு ஏன் அவ்வளோ அலட்சியமாக பயன்படுத்துகிறீங்க? நிறைய பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க, பிரதர் பயன்படுத்தி கிழிஞ்சு டாராக போயிடுச்சு. நம்ம சட்டை என்னைக்காவது ஒரு சின்ன கிராக் வர விட்டுருப்போமா? சின்ன ஒரு கசங்கி போக விட்டுருப்போமா? நீட்டாக அயன் பண்ணி வச்சுருப்போம். இந்த பைபிள் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இன்றைக்கும் கத்தர் யார்ட்டையா கையில் கொடுன்னா கொடுத்துருவேன். புதுசாக தான் வச்சுருக்கிறேன். வேதாகமத்திற்கு ஒரு கணம் இருக்குது. நான் இதை மறக்கலை, அவர் என்னை மறக்கலை. இதை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அதனால தான் நான் போடுறதுக்கு நல்ல புது சட்டையை தராரு. எங்கே கனப்படுத்தணுமோ அங்கே கனப்படுத்தணும். எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கணுமோ அங்கே உண்மையாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா மனுஷன் பார்க்குற மாதிரி எங்கேயோ யாரோ ஒரு ஊழியக்காரன் சொல்லி கொடுத்துட்டாரு, எடுத்த உடனே பேனா எடுத்து டருக்குன்னு பைபிள் ஒரு கோடை போட்டு. நான் சொல்லுவேன், இது என் அப்பாவுடைய முகம். நான் திறக்கும் போதெல்லாம் இதுலேருந்து என் கூட என் அப்பா பேசுகிறாரு. அப்படியே இதில் பேசுகிறத நான் குறிக்கணுமா? ஒரு அழகாக ஒரு டைரி வாங்கிக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வருமா? 500 ரூபாய்க்கு சட்டை இருந்து தெரிஞ்ச நமக்கு ஒரு டைரி வாங்க தெரில. பார்த்தீங்களா? இதை கற்றுக் கொடுக்கல. பார்த்தீங்களா? யாருமே. நான் கற்றுக் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. பைபிள் வாங்கவே காசு இல்லைன்னா அடுத்த மாதம் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆமேன். என்னை இன்னும் கத்தர் இதை நிறைய கொடுக்குறவராய் மாற்றுவாராக. இப்போவும் என் பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் கூட இருக்காது. என் அப்பா முகம். என் முகத்தில் யாராவது கோடு போட்டால் கோவம் வருமா இல்லையா? அப்போ என் அப்பா முகத்தில் யாராவது கோடு போட்டால் புதுசாக இருக்கோ? இப்படிலாம் யாரும் சொல்லி தரலையா பிரதர்? கொஞ்சம் வேதத்தை புரட்டுறீங்களா? ஒன்றும் புரட்டலை. இதுதான் ஜீவன். இது ஜீவனுள்ள புஸ்தகம். மற்ற மனுஷங்க கையில் வச்சுருக்கிறதா எப்படிப்பட்ட புஸ்தகம் எனக்கு தெரியாது. அவங்க மார்க்கு போடுறாங்களோ, கோடு போடுறாங்களோ, ஸ்கெட்சு போடுறாங்களோ, இது தேவனுடைய முகம். இது மாம்சமாகிய கிறிஸ்துவை எப்படி நான் கனம் பண்ணுகிறேனோ அப்படி தான் அவர் என்னை கனம் பண்ணுவார். நான் அவரை மறக்கலை, அவர் என்னை மறக்கலை. நான் அவரை மறக்கலை, அவர் என் வீட்டை மறக்கலை. நான் அவரை மறக்கலை, அவர் என் வீட்டின் காரியங்களை மறக்கலை. நான் அவரை மறக்கலை, அவர் என் ஊழியத்தின் காரியங்களை மறக்கலை. அல்லேலூயா. கத்தர் உங்களையும் அப்படி வைப்பாராக. இது வரைக்கும் கோடு போட்டேன்னா என்ன பிரதர் பண்ணுறது? கத்தர் அறியாமல் செய்த காலங்களில் அவர் அறியாதது போலவே இருக்கிறார். கத்தர் உங்களை மன்னிப்பாராக. அல்லேலூயா. இனி வாங்குகிற புஸ்தகத்தை, அந்த வேதாகமத்தை, அந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தமாகவே வச்சுக்கோங்க. ஒருவேளை சில நேரம் அந்த முகமதியர்கள் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா செய்வாங்க? அந்த மயிலிறகுகளை வச்சு பேப்பரை திருப்புவாங்க. என் கையில் இருக்கிற அந்த ஈரம் கூட பேப்பர் கசையக்கூடாது. சில பேர் என் நாக்கில் இருக்கிற எச்சையும் பைபிளையும் ஃபுல்லாக இருக்கும். திருப்பு நான் அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். சும்மா தும்முனாலே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இது என் அப்பா முகம். என் அப்பா முகத்தில் நான் எச்ச வைக்கலாமா? என் அப்பா முகத்தில் நான் காசு வைக்கலாமா? சில பேர், நிறைய பேருக்கு மணி பர்ஸே இதுதான். கரெக்டாக இல்லையா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறார்ல சஞ்சய் பிரதரு. பரவாயில்ல, இன்றைக்கி நிறைய பேர் வராதனால ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறேன். நிறைய பேருக்கு மணி பர்ஸே பைபிள் தான். ஏம்மா அந்த ஆதார் கார்டு எடு, இதில் தேடுவாங்க. ஆதார் கார்டு எங்கே, பேன் கார்டு எங்கே? ஒரு முறை அப்படி தான் நடந்துச்சு. அது இல்லாமல் அந்த சிப்பு வச்ச பைபிள் ஒருத்தர் வச்சுருந்தார். நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு ப்ரூஃப் வாங்குறதுக்காக நான் கேட்குறேன், ஆதார் கார்டு கொடுங்கன்னு. அவர் எங்கெங்கேயோ தேடுவார்னு பார்த்தா நேராக போனார், பைபிள் எடுத்துன்னு வந்தார். என்ன செய்ய போகிறான்னு பார்த்தா வேகமாக திறந்தார். இந்த அதிகாரத்தை திறந்தால் ஆதார் கார்டு, அந்த அதிகாரத்தை திறந்தால் பேன் கார்டு, இந்த அதிகாரத்தை திறந்தால் லைசன்ஸு. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படா பைபிள் மணி பர்ஸாச்சுன்னு. ஐயா, ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்லுவேன், இதை கனப்படுத்துங்க. அவர் உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார். அன்னைக்கு 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சந்திச்சார் பாருங்க. அந்த நம்பிக்கையில் கண்ணீர் தான், திரும்ப போங்க போராட்டம் தான், திரும்ப போங்க பிரச்சனை தான். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் சந்தித்தவர் மறுபடியும் வருவார்னு ஆகாருக்கு ஒரு நம்பிக்கை. திரும்ப போங்க ஆகார், உங்களை அடிமை பெண்ணன் கூட மாட்டார். எல்லாரும் உங்களை துரத்திட்டாங்கல்ல, இப்போ அவங்க பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டார். என் ஊழியக்காரனாகிய மோசே திரும்பவும் அவங்கக்கிட்ட அனுப்புவார். மறுபடியும் சொல்லுவோம், அவங்கக்கிட்ட உட்காந்து சோறு சாப்பிடல, அவங்கக்கிட்ட உட்காந்து உறவு கொண்டாடல. உங்கள் மேலே இருக்கிற இந்த சுதந்திரத்தின் அபிஷேகத்தை அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க, உங்கள் மேலே இருக்கிற கத்தரை அவங்களுக்கு நிரூபித்து காட்ட, உங்களோடு இருக்கிற கத்தர் யார் என்பதை நிரூபித்து காட்ட அனுப்புகிறார். சோறு சாப்பிடல. இஸ்ரவேல் ஜனம் சொல்லும், நாங்கள் அங்கே இருந்தாலே நல்லா சோறு தின்னு இருப்போம். சோத்துக்கு செத்த இஸ்ரவேல் ஜனமாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி பழக்கி விட்டாங்க. நாங்கள் அப்படி பழக்கப்படுத்தலை, ஆனாலும் உங்களுக்கு அன்பாய் கொடுக்குறோம். பார்த்தீங்களா? அதுதான் நாங்கள் நல்ல ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்கள்.
நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் முறைக்கணும். நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நாங்கள் இயேசுவை போல நீங்கள் வழியில் சோர்ந்து போகக்கூடாது என்று யோசிக்கிற இரக்க குணமுள்ள ஊழியர்கள். மற்றபடி உங்களை வேறு எதுலேயும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டோம். ஆண்டவரே, அடுத்த மாதம் நவம்பர் 11 மாதாந்திர கூடுக, என்ன சாப்பாடு கொடுக்கணும்? வராது. எவ்வளோ பேரை கூட்டணும்? வராது. ஆண்டவரே, நீர் என்ன பேச போகிறீர்? யாரை கொண்டு வர போகிறீர்? யாரை கொண்டு வந்து விடுவிக்க போகிறீர்? அவங்களுக்கு என்ன வார்த்தை நீர் சரியாக வச்சிருக்கிறீர்? அந்த மன்னாக்காக காத்திருக்கணும். இந்த ராத்திரிலேருந்து காத்திருக்கணும். அப்போ தான் பேசுவார். அதை விட்டுட்டு அதை பொடி இதை பொடி ஆட்டடி மாட்டடி, அது என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு அடி புடி. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு மன்னாதான் திருப்தி. இந்த மன்னாதான் திருப்தி. ஏன் ஆவியானவர் இதை பேசுகிறாருன்னு தெரியல. பேசுகிறவர் நல்ல ஆவியானவர். கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், அவள் இருந்த அதே பாரான் வனாந்தரத்தில் அவன் பிள்ளையும் கர்த்தர் போஷிக்கிறார், ஆகாரையும் போஷிக்கிறார். நீங்கள் இருக்கிற இதே வனாந்தரத்தில், நீங்கள் இருக்கிற இந்த மோசமான பட்டணத்தில் உங்களை சூழ்ந்த 1000 பேர் விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் உங்களையும் போஷிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் போஷிப்பார், இந்த ஊழியத்தையும் போஷிப்பார். அல்லேலூயா. அவ்வளோதான். வேகமாக 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் பக்கமாய் உங்களை நான் திருப்புகிறேன். அங்கே ஒரு ஸ்திரீ அழுது கொண்டே அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு வேலை, அந்த பூமியில் என்ன இருந்தது அப்படின்னா, இயேசு அமர்ந்திருக்கிற இடத்துல அவளும் அமர்ந்திருக்கணும். இயேசு பேச 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 செவி கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் என்ன கவனிங்க. மரியாளுக்கு என்ன வேலை? இயேசு பேசணும், நான் செவி கொடுத்து கேட்கணும். ஆனால் மார்த்தாலே, உனக்கு என்ன வேலை? நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். சரிதானே? கவலையே இல்லைன்ற மாதிரிலாம் அப்படியே தலையை சொறிகிறீங்க. எனக்கெல்லாம் கவலையே இல்லைன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1008 கவலை நமக்கு தான் கேட்குது எங்கள் முன்னாடி. மார்த்தாள் கவலையே இல்லை. ஆனால் மரியாளுக்கு ஒரே கவலை, என் எஜமான் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ல சொல்ல கேட்கணும். நான் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே நான் வீடு நடந்துருமா? நான் சொல்ல சொல்ல அவர் பேச பேச கேட்டால் காரியங்கள் நடந்துருமா? ஏனொக்க பாருங்கள், 300 வருஷம் சஞ்சரிச்சார். 300 வருஷம் அவங்க வீட்டை யார் போஷிச்சா? 300 வருஷம் அவங்க வீட்டின் பிள்ளைகளுக்கு யார் போஷிச்சா? நீங்கள் அவரோடு பேசுகிறதுல சரியாருங்க. நீங்கள் பார்க்காமலே உங்கள் குடும்பத்தின் மேலே அவர் கண் வைப்பார். நீங்கள் இதில் சரியாருங்க, அவருடைய சமூகத்தில் சரியாருங்க, அவருக்கு கொடுக்கறதுல சரியாருங்க, அவர் உங்களை போஷிப்பார். அதை விட்டுட்டு மாத்தாலே 1008 கவலை, அதையும் இங்கே கொண்டு வந்து சஞ்சய் பிரதர் இதை பேசணுன்னு வேறு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். நமக்கு 1008 கவலை. அந்த கவலையை இயேசு மேலே வச்சுட்டு, ஏசப்பா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போகிற நீங்கள் தான் பேசணும். பாவங்க நம்ம ஏசப்பா. ரொம்ப மார்த்தாளுக்கு இருக்கிற வேலையே பெரிய வேலை, என் மேலே இருக்கிற பாரத்தை அவர் மேலே வச்சிடணும். சரி, நல்ல ஆண்டவர் அதையும் வாங்கிக்கிறார் பாருங்களேன். இப்போ அங்கே ஒருத்தி, அவள் பெயர் மரியாள். உலகத்தின் பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார். அவளுக்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அமர்ந்து இயேசு பேசுகிறத மட்டும் கேட்கணும். இப்போ ஒரு நாள் வருகிறது, இயேசு மரிக்கிறார். 3 நாள் ஆகிறது. இப்போ கல்லறையின் இடத்துல உட்கார்ந்து அழுகிறாள், என் நேசரை காணோம். 3வது நாள் கல்லறை திறக்கப்படுகிறது. இயேசுவின் சரீரம் காணோம். உட்கார்ந்து அழுகிறாள், என் மணவாளனை காணோம், என் இயேசுவை காணோம், என்னை மறந்துட்டீங்களா ஆண்டவரே? சில நேரம் நம்ம செய்கிறது அதுதான், என்னை மறந்துட்டீங்களாப்பா. ஜீவன் உள்ளவரை மரித்தவனிடத்துல தேடுனா அப்படி தானே இருக்கும். மரித்தவனிடத்துல ஏசப்பா இவன் என் அன்பே செய்யலையே, கத்த சொல்லுவார், நான் அவனுக்குள்ளே இல்லவே இல்லையே. நீ அவனுக்குள்ளே என்ன தேடுற? நீ அவனுக்குள்ள ஊழியத்தின் காரியங்களை தேடுற. நீ அவன் கூட தானே ரொம்ப ஐக்கியமாக இருக்கிற. அவன் சத்தே நாரி போய் பல வருஷம் ஆச்சு, நீ நாரி போகிறது அவன் பின்னாடி ஓடுற பார்த்தியா? அல்லேலூயா. இதனுடைய ரகசியம் ரொம்ப வித்தியாசம். நான் ரொம்ப பேச விரும்பலை, ஆவியானவர் பேசுவாராக. இப்போ பின்னே வந்து மரியாள் இடத்துல இருந்து கேட்குறாரு. மரியாள்னு கூப்பிடலை, ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு. நான் மறுபடியும் கேட்குறேன், அவர் உங்களை எப்படி கூப்பிடணும்? அவர் உங்களை எப்படி கூப்பிடணும்? அவளை எப்பவும் ஒரு வழக்கத்தின்படி கூப்பிடுவார். அது மரியாளுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் ஏன் ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு? இயேசுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சோ இல்லையோ? நான் ஒன்று சொல்லட்டுமா? மரியாளே, என் பாதத்திலேயே உட்கார்ந்தல்ல, நான் உனக்கு சொல்லலையா? சொல்லு. 3வது நாள் உயிரோடு எழும்புவன் சொல்லலையா? சொன்னல, நீ ஏன் மறந்துட்ட? கொஞ்சம் உரிமையாக கோவப்படுறாரு பார்த்தீங்களா?
ஏன் மறந்துட்ட? இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்துலையும் கேட்குறாரு, நான் சொன்ன பல வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மறந்துட்ட பார்த்தியா? இன்றைக்கி மரித்தன இடத்துல அன்பை தேடுற பார்த்தியா? ஒன்றுமே இல்லாத இடத்துல உலக காரியங்கள் இடத்துல அன்பை தேடுற பார்த்தியா? ஏன் இதை தேடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கோபம்தான் போல, அதனால தான் மரியாள்னு கூப்பிடாமல் ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு. இப்போ தெரியலை, மரியாளுக்கு தெரியலை, தோட்டக்காரர்னு நினச்சிக்கிறா. பாவம் இயேசு கிறிஸ்து மரித்து உனக்காக உயிரோடு எழும்பி வந்தால் தோட்டக்காரன்னு நினைக்கிறியம்மா. அல்லேலூயா. சில நேரம் ஊழியக்காரர்களாகி எங்களையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. அவர் தோட்டக்காரரு. எங்கேருந்து வரார்? ஜோலார்பேட்டிலேருந்து வராரு. சஞ்சய் பிரதருக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. ஒனேசிம் ஐயாவுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பாருங்கள். சசி ஐயாவுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பாருங்கள். அல்லேலூயா. ரொம்ப தோட்டக்காரனாக இருக்கிறதா நிறைய பிரச்சனை போல. ஆமென். போய் ஸ்திரீயேன்னு கூப்பிட்ட உடனே தோட்டக்காரர் தானே. இயேசு எங்கே வச்சாங்க தெரியுமா? எம்மா நான் தான் அம்மா. அது பாவம் இயேசு கிறிஸ்து. சில நேரம் நாம் அவர் சொன்னதை மறக்கிறோம். சில நேரம் நாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை மறக்கிறோம். சில நேரம் நாம் அவர் சொன்ன தரிசனங்களை மறக்கிறோம். சில நேரம் அவர் நமக்கு சொன்ன நல்ல உன்னதமான திட்டங்களை மறக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்தில் கேட்குறார், நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும்? என் ஊழியக்காரன்னு கூப்பிடட்டுமா? உன் பேரை சொல்லி கூப்பிடட்டுமா? இல்லை உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்கிற மாதிரி ஸ்திரீயேன்னு கூப்பிடட்டுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை நம்பி சில சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? சஞ்சய் உன்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கா? ஏன் மறந்த? ஊழியக்காரன் தானே, வேலைக்காரன் தானே, எனக்கு தானே வேலை செய்கிற, எப்படி மறக்கலாம்? எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கணும்ல. எல்லாரும் மறக்கலாம், சீஷர்கள் கூட மறக்கலாம். என் பாதத்திலே அமர்ந்திருந்திய நீ எப்படி மறக்கலாம் மரியாள்? மறந்துட்ட பார்த்தியா? எனக்கு கோவம் வருமா இல்லையா? அவர் நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். நியாயப்படி பார்த்தா மரியாள் நீ என்ன தெரியுமா செஞ்சுருக்கணும்? கல்லறையில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. உன் தம்பி லாசர் மரிச்சப்போ கூட நீ கல்லறை இடத்துல வரல தெரியுமா? இயேசுவை நீ எப்பவும் சந்திக்கிற அதே வீட்டில் உட்கார்ந்து அழுகிற. மார்த்தாள் தான் கல்லறையில் அழுகிறா, ஆனால் நீ வீட்டில் உட்கார்ந்து அழுகிற. இயேசு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் கல்லறைகிட்ட போல இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து அழுகிற. நீங்கள் இருந்திருந்தா அப்படி ஆயிருக்குமான்னு அழுகிற. இப்போ மட்டும் அந்த அறிவு எங்கே போச்சு? இப்போ மட்டும் அந்த அறிவு எங்கே போச்சு? என் மனைவி சரியாக பேசலை, எங்கே போச்சு அறிவு? என் புருஷன் சரியாக பேசலை, எங்கே போச்சு அறிவு? என் பிள்ளைங்க திருந்தவே மாட்டேங்குது, எங்கே போச்சு அறிவு? கர்த்தர் கேட்பார், அங்கெல்லாம் அன்பை தேடுற? அங்கே மரித்தவன் தானே இருப்பான். நான் இல்லையே, நான் இல்லையே, நான் இல்லையே. திரும்பி பார், நான் உன் பின்னாடி தான் நிற்கிறேன். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் சொல்கிறார், திரும்பி பார், உன் பின்னாடி தான் நிற்கிறேன். இப்போ அடுத்த வசனத்தில் ஸ்திரீயேன்னு கூப்பிடலை, மரியாளேன்னு கூப்பிட்டவனே புரிஞ்சிருச்சு, ரபுனின்னு சொல்லுகிறா. இப்போ தான் புத்தி வருது. ஐயோ தோட்டக்காரன் நினச்சிட்டோமே. இவ்வளவு நாள் இந்த 2 மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் தானே நம்மோடு பேசியிருக்கிறாரு. வராதவங்களுக்கெல்லாம் சஞ்சய் பிரதர் தோட்டக்காரன் தான். ஆமேன் சொல்லுங்க. வராதவங்களுக்கெல்லாம் சசி பிரதர் தோட்டக்காரன் தான். வராதவங்களுக்கெல்லாம் ஒனேசிம் ஐயா தோட்டக்காரன் தான். எவ்வளவு தான் பேணி பண்படுத்தி களை எடுத்து எல்லா தண்ணியும் நீர் பாய்ச்சினாலும் ஏசப்பா இதுக்கு நான் உண்மையாகத்தானே ஊழியம் செஞ்சேன், நீ தோட்டக்காரன்டான்னுவார். அல்லேலூயா. நீ அவனை எதிர்பார்க்குற, நீ அவனை தேடிக்கிட்டு இருக்க. வருவானோ வரமாட்டானோ, அன்பு செலுத்துறானோ செலுத்த மாட்டானோ, அந்த ஊழியர் வராரோ இந்த ஊழியர் வராரோ. சஞ்சய் திரும்பி பாரு, உன் பின்னாடி நான் இருக்கிறேன். சஞ்சய்னு கூப்பிடும் பொழுது நான் சொல்லுவேன், என் எஜமானே என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? நீங்களும் திரும்ப போய் நின்று கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் தேவன் உங்கள் பின்னணியத்தில் தான் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா பின்னாடிலாம் நிற்காதீங்க, எனக்கு முன்னே நடங்க. ஆமேன். எனக்கு இனி முன்னணியத்தில் நடங்க. இப்போ தான் உயிரே வருது. நீங்கள் என்னை விட்டு போகலப்பா, நீங்கள் என்ன மறக்கலை, நீர் என்ன மறக்கலை, நான் மறந்துட்டேன். நீர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டேன், நீர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை மறந்துட்டேன், நீர் தந்த அபிஷேகத்தை மறந்துட்டேன், ரட்சிப்பை மறந்துட்டேன், நீர் தந்த அன்பை மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் மறக்கலை. பார்த்தீங்களா? மறக்கவே மாட்டாருங்க. மறுபடியும் சொல்லுவேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. பக்கத்தில் பார்த்து கையை பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிங்களேன். கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்க்கணும், என் முகத்தை பார்க்கக்கூடாது. நான் கருப்பாக இருக்கிறேன். ஆமாம், அவங்கெல்லாம் ஜகப்பாக இருக்காங்க பாருங்கள், அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க முகத்தை பார்த்து உங்களை எல்லாரும் மறப்பாங்க. நீங்கள் தோட்டக்காரன்தான். நீங்கள் நீர் பாய்ச்சலாம், களை எடுக்கலாம், பண்படுத்தலாம்.
ஆனால் உங்களை தேடி வருகிற ஒரு இயேசுவா மட்டும்தான் இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ சொல்லுங்கள், இனி அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரணுமா வேணாமா, இல்லை இயேசு மட்டும் வரணுமா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். என் பின்னணியத்தில் இருக்கிற உங்கள் பின்னணியத்தில் வரணுமா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். அவர் உங்களை உங்கள் பெயர் சொல்லி அழைப்பாராக, உங்கள் பெயர் சொல்லி அழைப்பாராக. மோசே, ஆகாரே, மரியாளே, நீ மறந்த, ஆனால் நான் மறக்கலை பார்த்தியா? வந்துட்டேன். இப்போ நான் போக போகிறேன். கூட்டம் முடிய போகுது. இப்போ இந்த இறுதி நேரத்தில் ஒன்றை தரப்போகிறார். என்ன தெரியுமா? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி. இப்போ இயேசு அங்கிருந்து மறைகிறார். ஒரு அறை வீட்டுக்குள்ளே இருந்த சீஷர்கள் நடுவில் தோன்றுகிறார். அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். சஞ்சய், உன் மேலே பரிசுத்த ஆவி இருக்குல்ல, வந்திருக்கிறான் அக்கா, அண்ணா, இன்னைக்கு ஒருவர் உங்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை வைப்பார். உன்னை சொல்ல போகிறாரு, இனி நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் மன்னிப்பா. இனி நீங்கள் யாரை மன்னிக்க மாட்டீங்களோ அவங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் தான் கொடுத்துட்டாரு. இப்போ நான் மன்னிக்கவா வேண்டாவான்ற மாதிரி கேள்வி வருதில்ல? மன்னிச்சிருங்க, போட்டோம், நல்லா இருக்கட்டும், நல்ல ஊழியம் செய்யட்டும், நல்லா வாழ்ந்துருக்கட்டும், எவ்வளோ மேலே இருக்கட்டும். ஆனால் இயேசு என் கூட தான் இருக்கிறார். அவங்க கூட இல்லை, என் கூட தான் இருக்கிறாரு. உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டேன் என்று ஒரு மனுஷன் சொன்னாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் என்ன பலன்? இன்னைக்கு எல்லாத்தையும் நான் ஆதாயப்படுத்திக்கிட்டேன். நல்ல வேலை போகக்கூடாதுன்னு நினச்சா மழை பெஞ்சிருச்சு. எப்பாடா நேரத்தை ஆதாயப்படுத்தின நினச்சாலும் நஷ்டம். நேரத்தை ஆதாயம் பார்க்காமல் கிறிஸ்துவை தேடி வந்த உங்களுக்கு அவரே உங்கள் பின்னணியத்தில் நிற்பார். வந்து இந்த உலகத்தின் பெயரை சொல்லி அல்ல, அடிமை என்று சொல்லி அல்ல, உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் காற்றை என் கர்த்தர் உங்கள் மேல வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நின்று கண்களை மூடி இன்னைக்கு நம்மோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். நீங்க என்ன